கேக்குறேன் நீங்களே. குருஜி, ஆலயங்களிலோ வணிக நிறுவனங்களிலோ காவி உடையுடன் யாசிப்பவர்களுக்கு பொருள் கொடுக்கலாமா? போறாங்க 10 நிமிஷம் போயிடும். ஸோ காவி உடைய உடுத்திட்டு வர்றவங்க உங்ககிட்ட வந்து யாசித்தால் பணத்தை கொடுக்கலாமா, உதவி செய்யலாமான்னு கேட்கறீங்க. அருமையான கேள்வி. இப்ப காவி உடையின் அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அனைத்தும் துறந்த நிலை, இல்லற வாழை துறந்தவர். யாசித்து வாழ்பவர்கள் தான் துறவிகள். நாளைய பொழுதிற்கு எதுவுமே தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதவன் தான் துறவி, சன்னியாசி. உண்மையான சன்னியாசி கெட்ட சன்னியாசி எப்படி கண்டுபிடிப்பீங்க? உண்மையான சன்னியாசி காவி துணையை உடுத்தி கடவுளையே எப்பொழுதும் நினைத்து கொண்டு தன்னைத்தான் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுவான், கடவுளத்தில் தன்னைத்தான் அர்ப்பணித்துக் கொள்ளுவான் தான் உண்மையான துறவி. பணத்தை சம்பாதிப்பதற்காக காவி துணியை உடுத்திக் கொண்டு ருத்ராட்ச மாளிகையை கழுத்தில் போட்டுக்கொண்டு பட்டை அடித்துக் கொண்டு நாமம் போட்டுக்கொண்டு தினமும் யாசிப்பதையே ஒரு தொழிலாக செய்பவன் துறவி அல்ல. கடவுள் பக்தியே இல்லாமல் பணத்தை சம்பாதிப்பதே தன் மனதில் வைத்திருப்பவன் சன்னியாசி அல்ல. உண்மையான சன்னியாசி இடத்தில் தினநித்தியத்திற்கு அவனுக்கு தேவையானது எது கிடைக்குது அப்ப அவன் திருப்திப்படுவான். உங்க கடைக்கு வர்ற சன்னியாசி 10 கடைக்கு அவன் போனான்னா அவன் சாப்பாட்டுக்கு தேவையான பணம் கிடைச்சிடும். ஆனா 10 கடையோட நிறுத்த மாட்டான். ஊர்ல இருக்கிற எல்லா கடைக்கும் போய் அவன் யாசிப்பான். அந்த மாதிரி துறவிகளுக்கு நீங்க உதவி பண்றது தப்பு, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட நீங்க ஆசிரமத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ உங்களால இயன்ற பொழுது ஏதாவது பண உதவியோ இல்ல பொருள் உதவியோ பண்ணீங்கன்னா நீங்க அது தர்மம் செய்ததாகும். இவனுக்கு செய்யற தர்மம் தவறு. நிஜமா உண்மையா பாத்திரம் மருந்து பிச்சை போடுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி யாருக்கு தேவை, உண்மையான தேவை, ஏமாத்துறவனுக்கு நீங்க தானம் பண்றது தப்பு. அவங்க ஏமாத்துறாங்க, காவி உடைய உடுத்திக்கிட்டு உங்ககிட்ட வந்து ஏமாத்துறாங்க, அவனுக்கு நீங்க தானம் பண்றது தப்பு. ஆனா உண்மையான சன்னியாசி ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா திருப்தி ஆகி போயிடுவான். ஆனா இந்த மாதிரி சன்னியாசிகள் ஒரு கடையோட ஒரு வீடோட நிக்க மாட்டான். சோ இவன் சன்னியாசியே அல்ல, தான் பிழைக்கிறதுக்காக ஒரு வேஷம் போட்டிருக்கிற சன்னியாசி. அதனால அவனுக்கு நீங்க பண்றது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன்.